ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வாட்ஸ்அப்பில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது. ஸோ இதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு 3 டாட்ஸ் தெரியும். அதை டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட், ஹெல்ப்பு, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, நியூ பேமெண்ட்னு இருக்கும். இப்போ நம்ம எந்த அக்கௌண்ட்டும் ஆட் பண்ணலை. இப்போ அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பேமெண்ட் மெத்தட் கொடுங்க. பேமெண்ட் மெத்தட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சர்ச் ஆகும். சர்ச் ஆகிட்டு உங்களுக்கு பேங்க் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த பேங்க் உங்களுடைய பேங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கனரா பேங்க் வச்சுருக்கேன், அதனால் கனரா பேங்க் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர்னு கேட்கும். வெரிஃபை வியா எஸ்எம்எஸ் கொடுங்க. ஸோ அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த சிம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ சிம் 1 சிம் 2 சிம் 2 நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுது. ஸோ வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஃபெட்ச் பண்ணி எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஃபெட்ச் பண்ணி எடுத்துகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை ஃபெட்ச் பண்ணி எடுத்துருக்கு. ஸோ இது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில். ஸோ நீங்கள் ஏற்கனவே யூபிஐ வேறு ஏதாவது பேமெண்ட் ஆப்பில் யூபிஐ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டை ஃபெக்ஸ் பண்ணி எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர்னு கேட்கும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஏடிஎம் கார்டில் இருக்கிற கடைசி 6 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணணும். கூடவே உங்களுடைய இயர் அண்ட் தென் எந்த டேட் எக்ஸ்பைரி ஆகுது அந்த டேட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ ஐடி க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ யூபிஐ ஐடி 4 டிஜிட் இல்லைனா 6 டிஜிட்ஸ் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் நான் யாருக்கு வேணாலும் மணி சென்ட் பண்ணலாம், மணி ரிசீவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிடுச்சு. ஸோ செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது என்னுடைய அக்கௌண்ட் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வேறு யாருக்காவது நீங்கள் மணி அனுப்பணுன்னா நீங்கள் அனுப்பலாம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட் கார்னரில் கியூஆர் கோடுங்க இருக்குது பாருங்கள். கியூஆர் கோடு கிளிக் பண்ணனா என்னோடய கியூஆர் கோடு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் மணி பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி காட்டும். இங்கே நியூ பேமெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த நியூ பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்காவது மணி அனுப்பணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மணி நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.